ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கண்டிப்பாக தமிழ்ல பார்த்துருப்பீங்க. ஏஐ பற்றி தான் பேச போகிறேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். இன்னைக்கு நடக்கிற இன்னைக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலை மாற்றம் மிக வேகமாக இருக்குது. ரொம்ப வேகமாக இருக்குது. எப்படின்னா, அடிக்கடிக்கு நீங்களும் பேசியிருப்பீங்க. ஃபேமிலியும் சரி, ஃப்ரெண்ட்ஸும் சரி, எங்கேயும் வேலையில், ஜாப் பார்க்குற இடத்துல, காலேஜில், ஸ்கூல்ஸில் கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி பேசியிருப்பீங்க. அடிக்கடி பேசவும் செய்கிறீங்க. என்னன்னா, என்ன மச்சான், இப்போதான்டா வெள்ளிக்கிழமை போச்சு, இப்போதான் சேலரி வாங்கினேன், ஒரு நாள் எப்படி போறது தெரியல, ஒரு மாசம் எப்படி போறது தெரியல, வருஷம் எப்படி போறது தெரியல, அப்படி ஸ்பீடா ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்கேத்த ஒரு டெக்னாலஜி தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட். வாங்க டாபிக் உள்ள போலாம் நேரா. ஏஐ உங்கள் வேலையை பறிக்குமா, இல்லை உங்கள் சோம்பேறித்தனம் தான் ஆபத்தா? இந்த கொஸ்டின் நாங்கள் கண்டிப்பா வைக்கணும். இன்னைக்கு எல்லாரும் நினைக்கிறாங்க, இந்த ஏஐ வந்தா வேலை போயிடும், அவ்வளோதான், நம்ம வேலை முடிஞ்சிடும். இன்னும் 5 வருஷத்துக்கு பிறகு உங்க வேலை, இதே நீங்க செய்யற வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்பீங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கேரண்டியா சொல்ல முடியுமா? 100% அடிச்சு நான் இந்த வேலை எனக்கு வந்து பாதிக்காது சொல்ல முடியுமா? ஆர்டிபிஷியல் இந்த டெக்னாலஜி வரும்போதெல்லாம் மக்கள் இன்னைக்கு வரும்னு, இப்படி வரும்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படியெல்லாம் இன்னைக்கு வந்து ஜஸ்ட் வாய்ஸ் அமிச்சாலோ ஒரு எழுதி கொடுத்தாலும் அவன் எடிட் பண்ணி கொடுத்துறான். ஸ்டுடியோக்கு போக தேவையில்லை. ஏஐ வளர்ச்சி இன்னைக்கு என்ன செய்து தெரியுமா? ஒரு கட்டுரை எழுதுவது, ஒரு படம் உருவாக்குவது, வீடியோ எடிட்டிங் செய்வது, பாடல் உருவாக்குவது, கோடிக்கணக்கான விஷயங்கள் இந்த ஏஐ நமக்கு ஈஸியா செஞ்சு கொடுக்குது. கரெக்டான கோட்டிங்கு, எடிட்டிங்கு, நிறைய சொல்லிக்கிட்டு போகலாம். இன்னைக்கு மூவி எடுக்கிறவங்களுக்கும் இன்னும் ஈஸி ஆயிடுது. ஏஐ மூலியமா ரீல்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நிறைய ரீல்ஸ், நிறைய ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் ஏஐலே பண்றாங்க. ஏஐ மூலியமாவே ஒரு எப்படி சொல்றது, எல்லாருமே ஈஸியா உருவாக்கலாம். ஒரு கதை வச்சு, அந்த கேரக்டரை வச்சு நீங்க பார்த்துருப்பீங்க. வெஜிடபிள்ஸ், அனிமல்ஸ், இந்த கேரக்டரா உள்ள வர்றது, ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறது நானும் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ இப்படியெல்லாம் டெக்னாலஜி எங்கேயோ ஏஐ மூலியமா சம்பாதிக்கிறாங்க நிறைய பேர். ஏன் சம்பாதிக்கிறாங்க? அவங்க கத்துக்கினாங்க. அவங்க அதை கத்துக்கிட்டு அதை யூஸ் பண்றாங்க. ஏஐ என்றது ஒரு கஷ்டமான விஷயம் இல்லை. இதனால நமக்கு ஆபத்து இல்லை, வளர்ச்சி தான். இன்னைக்கு நாங்கள் பேடிஎம் என்னென்னமோ யூஸ் பண்றோம், அதெல்லாம் வளர்ச்சி தானே. ஒரு ரூபா மிட்டாய், ஒரு 10 ரூபாய் டீ குடிக்கலாம், பட்டுன்னு காசு இல்லை, காசு எடுத்துன்னு வரல. இன்னைக்கு பர்ஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல, மொபைல் இருந்தால் போதும், கார்டு இருந்தால் போதும், பேடிஎம் பண்ணிட்டு போயினே இருக்கீங்க. அதுவும் டெக்னாலஜி தானே. இதனால சில வேலைகள் மாறும், சில வேலைகள் குறையும், ஆனால் புதிய களம் உருவாகும். புதிய ஒரு ஸ்ட்ராட்டஜி, புதிய ஒரு அனுபவம். என்னடா இது சூப்பரா இருக்கு, நமக்கே ஈஸியா இருக்கும் சில வேலைகள். ஸோ அதனால கண்டிப்பா ஏஐ கத்துக்குங்க. ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லா இருக்கும். உண்மையிலே என்ன பிரச்சனை? ஏஐ நம்ம எதிரியா, இல்ல சோம்பேறித்தனம் தான் நம்ம எதிரியா? எனக்கு இதெல்லாம் தேவையில்லை, நான் பழையபடியே இருப்பேன், நான் பழசு எப்படி இருக்கா அது போலலாம் யூஸ் பண்ணுவேன், பட்டுன்னு வேலை எடுத்து தூக்கிடுவாங்க. ஸோ அந்த வேலைக்கு இடம் இல்லை. இப்போ நீங்க வந்து கத்துக்கிட்டா, அவனுக்கு இப்போ ஓனருக்கு வந்து சீக்கிரம் வேலை நடக்கணும், அதுதான் அவன் பார்ப்பான். நீங்க 2 நாள் உட்காந்து பண்றது, அவன் ஒருத்தன் வந்து ஏஐ கத்துக்கிட்டு வந்து ஒரு நாள்ல பண்ணா யாரை அவன் விரும்புவான்? அவனை தான் விரும்புவான். ஸோ நமக்குள்ள இருக்கு, நாங்க தான் அதை மாத்திக்கணும். உலகம் மாறிக்கிட்டே இருக்குங்க. ஸோ நான் தான் சொன்னேன்ல, ரொம்ப மாறிக்கிட்டே இருக்கு. நாங்களும் மாறிக்கிட்டு தான் இருக்கோம். இந்த ஒரு பிரச்சனை, எந்த ஒரு புதுசா டெக்னாலஜி வந்தாலும் அது நாங்க பப்ளிக் என்ன சொல்றாங்க, இது பிரச்சனை, இது வந்து ஆபத்து, அப்புறம் பழகிக்கிறாங்க. அது நல்லா தான் இருக்கு, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்புறம் நம்ம வேலை நம்ம விட்டு போயிடும், அவ்வளவுதான், நமக்கு டேலண்ட் இல்லை, அப்படி எல்லாம் பயப்படாதீங்க. சரிங்களா? இது தப்பான ஒரு இது. நிறைய பேர் பேசுறாங்க, இது வந்து ரொம்ப ஆபத்து அப்படி. நாம இருக்கிற, நம்ம அதை யூஸ் பண்ற முறை தான் நமக்கு தேவை. ஆபத்துக்கள் இருக்கு, அது தப்பான வழியில போனா அது ஒரு ரோபோ மாதிரி தான், அது ஒரு கருவி தான். நாம யூஸ் பண்ற பொறுத்து தான் அது இருக்கு. நல்லதுக்கு யூஸ் பண்ணா நல்லது, கெட்டதுக்கு யூஸ் பண்ணா கெட்டது.
சிம்பிளாக சொல்கிறேங்க. ஏஐ உங்கள் வேலையை பறிக்காதுங்க. நீங்கள் கற்றுக்கிட்டா நீங்கள் தான் ஏஐ. வேற ஒன்றும் இல்லை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால், வேறு ஏதாவது டாபிக் பேசணும்னா கண்டிப்பாக மெசேஜ் பண்ணுங்கள். பாய் பாய்.